Hello, this is Shiva from 5M Basic Studio. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் க்ளீன். வீட்டில் இருந்து எப்படி வந்து ரைட் அண்ட் க்ளீன் பண்ணி நம்ம ரைட் ஹேண்டோட மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ரைட் அண்ட் க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து டிகிரீசர், பயோ டிகிரீசர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சைக்கிள் வந்து ஸ்டேபிளாக வீட்டில் வந்து ஒரு ஸ்டாண்டில் நிற்க வச்சிடணும். நிற்க வச்சுட்டு வந்து ஃப்ரண்ட்ல இருந்து பெரிய கிராங்க்கு, பேக்ல இருந்து சின்ன ஃப்ரீவீலர் டீத்தில் வச்சிடணும். வச்சுட்டு நம்ம ஸோ இப்படி ரிவர்ஸில் ரோல் பண்ணிகிட்டே இப்படி கெசட்டு அந்த செயின் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கணும். நமக்கு பார்த்தோன்னே தெரியும் ஸோ நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸோ ஓரளவுக்கு ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா வந்து சின்னதாக நம்ம வீட்டில் டூத் ப்ரஷ்ஷு இல்லைன்னா வந்து லைக் எதனா ஒரு ப்ரஷ் மாதிரி ஒரு சின்னதாக பெயிண்ட் ப்ரஷ்ஷு அந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்து கெசட்டில் வந்து எல்லா பக்கமும் வந்து இப்படி ப்ரஷ் பண்ணிக்கலாம். அப்படி கெசட்டில் ப்ரஷ் பண்ணி நம்ம செயின் அப்படியே ரிவர்ஸ் வச்சுக்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக வந்து செயின் ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ அப்புறமும் மெயினாக வந்து புள்ளி, இந்த புள்ளி வீல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புள்ளியிலேயும் நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதையும் அப்படியே ஆவரேஜாக வந்து இப்படி ரோல் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஸோ டென்ஷன் புள்ளி அண்ட் கைட் புள்ளி வந்து அதே மாதிரி வந்து ஸோ அப்படி ப்ரஷ் பண்ணிட்டு ரிவர்ஸ் சுற்றுறோம், க்ளீன் ஆகிடும். ஸோ இன்னொரு வந்து இந்த கிராங்கோட டீத், இந்த டீத்தெல்லாம் வந்து கொஞ்சம் டஸ்ட் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அதையும் வந்து லைட்டாக அப்படி வந்து ப்ரஷ் பண்ணிட்டோம்னா போயிடும், அதுவே போயிடும். ஸோ டிகிரீசர் பத்தலை, இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். 1 கிலோமீட்டர் ஒன்ஸு இல்லை வந்து 150 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரம் ஓன் அவுட் ஆகாது. ஸோ ரைட் ஹேண்ட் மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப மஸ்ட். சைக்கிளிங் வாங்கி நமக்கு பெரிய எக்ஸ்பென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் தான் நமக்கு அதிகமாக பெருசாக செலவு வைக்கும். நம்ம 4000 கிலோமீட்டர் கூட ஓட்டியிருக்க மாட்டோம். அதுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் வந்து ஓன் அவுட் ஆகிடும், கியர் வந்து ஸ்லிப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகிடும். ஸோ இப்படி நல்லா ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஸோ எல்லா டீத்துலேயும் வந்து ப்ரஷ் பண்ணியிருக்கணும் ப்ராப்பராக. ஸோ இப்படி வந்து எல்லா டீத்துலேயும் வந்து ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்து மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு எதுக்குண்ணா இது அது கிராவல் பைக்குவா 80 ஊற்றினா கரெக்டாக இருக்கும். 80 ஊற்றினா. ஸோ வந்து இப்படி வேஸ்ட் ஒரு கிளாத் அப்படி கையில் எடுத்துக்கிட்டு நம்ம அதை வச்சு அப்படி செயினை ஹோல்ட் பண்ணி வச்சு சுற்றினோம்னா ஆட்டோமேட்டிக்காக செயின் க்ளீன் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புள்ளியை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டே வந்து இப்படி சுற்றினீங்கன்னா வந்து புள்ளி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளீன் ஆகிடும். கைட் புள்ளியும் அதே மாதிரி. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் ரிங் வந்து எப்படி ஆக்சுவலி நம்ம ப்ரஷ் பண்ணிட்டோம், அதுலேயே பாதி 90% டர்ட்ஸ்லாம் வந்து ஓல்டு பழைய கிரீஸ்லாம் வந்து கீழே வந்து கொட்டியிருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இப்படி தொடச்சிட்டோம்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு தெரியுது. ஸோ ஃபைனலாக வந்து தொடச்சிட்டோம்னா வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிளாக ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. சிங்கிளாக ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டு இப்படி வந்து ஒவ்வொரு டீத்துக்குள்ளேயும் இல்லை இப்படி பண்ணி இப்படி பண்ணனா வந்து ஒவ்வொரு டீத்தாக வந்து க்ளீன் ஆகும்.
ஸோ கெசட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம வீட்டில் இருந்து பண்ணிக்கிறதுக்கான டிப்ஸ் தான் அது. நம்ம ஷாப்புக்கு கொண்டு வந்தீங்கன்னா நம்ம பண்ணுற சர்வீஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி தான் நம்ம ரைட் அண்ட் க்ளீன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் ட்ரை டைம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது முடிஞ்சு இந்த கஸ்டமர் வந்து வேக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனோட வேக்ஸையும் நம்ம போட்டுருவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம போட்டதுக்கப்புறம் வந்து எல்லா கெசட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். ஸோ ஒரே இதில் எப்படி வச்சோம்னா ஸ்வெட்டாக கீழே ஊற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா கெசட்லையும் பார்த்த மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு லூப் போட்டு எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். ஸோ முடிஞ்ச ட்ரை ட்ரெயின் க்ளீன் பண்ணிடுச்சு. ஸோ பேசிக்காக சைக்கிள் நம்ம ரிலேட்டாக ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரேம் பாலிஷ் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒரு நார்மல் கொஞ்சம் நல்லா கிளாத் வச்சு தொடச்சிடுவோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சைக்கிள் மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரைடு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். நம்மளோட கொஞ்சம் அதிக கிலோமீட்டர் கொஞ்சம் கவர் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ தட்ஸ் ஆல், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் எல்லாமே டன் ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் இருந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ நான் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் மறக்காமல் வந்து நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.